வணக்கம். ஒரு போதகர் அதிகாரத்துல இருக்கிறவங்களையே எதிர்க்கும்போது என்னாகும்? மத்தேயு 19ஆம் அதிகாரத்துல இயேசுவோட போதனைகள் எப்படி அவருக்கு பெரிய பெரிய சோதனைகளை கொண்டு வந்துச்சுங்கிறத பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். இயேசுவோட ஊழியம் ஒரு முக்கியமான கட்டத்தை அடையுது. அதாவது, ஒரு பக்கம் அவரை பின்பற்றவங்க கூட்டம் அதிகமாகிட்டே போகுது. ஆனா இன்னொரு பக்கம் அதிகாரத்துல இருந்தவங்களோட கண்காணிப்பும் எதிர்ப்பும் ரொம்பவே கடுமையாகுது. ரெண்டுமே ஒரே நேரத்துல நடக்குது. சரி, இந்த பதற்றம் எல்லாம் எங்கிருந்து ஆரம்பிச்சது? வாங்க பார்க்கலாம். கதை நடக்கிற இடம் யூதேயா. அங்கதான் இயேசுவோட போதனைகள் அவரை அன்னைய மத அதிகாரிகளோட நேரடியா மோதுற ஒரு நிலைமைக்கு கொண்டு போகுது. அவர் ஊர் ஊரா பயணம் செஞ்சு மக்களுக்கு போதிக்கிறாரு, குணப்படுத்துறாரு. இதனால அவரோட புகழ் நாளுக்கு நாள் அதிகமாகுது. ஆனா இதுதான் பிரச்சனையே. அவரோட இந்த வளர்ச்சியை பார்த்த மத தலைவர்கள் தங்களோட அதிகாரத்துக்கு ஆபத்து வந்துருச்சுன்னு நினைக்க ஆரம்பிச்சாங்க. இதுதான் அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல நேரடி மோதலுக்கு வழிவகுக்குது. பெரிய சவால் பரிசேயர்கள்னு சொல்லப்படுற ஒரு குழு கிட்ட இருந்து வருது. அவங்க என்ன பண்றாங்கன்னா, சட்டத்தையே பயன்படுத்தி இயேசுவை ஒரு வலையில சிக்க வைக்க பார்க்கறாங்க. இது ஒரு மாதிரி ரூல்ஸை வச்சே டெஸ்ட் பண்ற மாதிரி. அவங்க விவாகரத்தை பத்தி ரொம்பவே சர்ச்சைக்குரிய ஒரு கேள்வியை கேட்கறாங்க. ஆனா அவங்க நோக்கம் உண்மையை தெரிஞ்சுக்கிறது இல்ல. மாறா ஒரு பெரிய விவாதத்தை உருவாக்கி மக்கள் முன்னாடி இயேசுவை எப்படியாவது மட்டம் தட்டணும், தர்ம சங்கடப்படுத்தணும். ஆனா இயேசு என்ன பண்றாருன்னா, அவங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த சட்ட விவாதத்துக்குள்ள போகவே இல்ல. அதுக்கு பதிலா மனுஷங்களோட மனக்கடினத்தினால கொடுக்கப்பட்ட ஒரு சலுகை தான் விவாகரத்து. ஆனா கடவுளோட உண்மையான நோக்கம் அது இல்லைன்னு சொல்றாரு. கல்யாணத்துக்காக கடவுள் ஆரம்பத்திலே வச்சிருந்த அந்த பிரிக்க முடியாத நோக்கத்தை அவங்களுக்கு புரிய வைக்கிறார். அவரோட பதில் ரொம்பவே தெளிவா உறுதியா இருந்துச்சு. அதாவது, மனுஷங்க உருவாக்குன பாரம்பரியத்தை விட கடவுளோட நோக்கம்னா முக்கியம்னு அடிச்சு சொல்றாரு. கல்யாணங்கிற அர்ப்பணிப்புக்கு அவர் கொடுத்த இந்த முக்கியத்துவம் அவரோட சொந்த சீஷர்களுக்கே பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. சரி, இது சட்டத்தை வச்ச ஒரு சோதனை. அடுத்ததா நடக்க போற சம்பவங்கள் ஒருத்தரோட உள்ளத்தின் தகுதியையும் மதிப்பையும் சோதிக்கிற மாதிரி அமையுது. எதுக்கு உண்மையிலே மதிப்பு இருக்கு, யாரு உண்மையிலே மதிப்பு மிக்கவங்கிறத பத்தி இயேசுவோட புரட்சிகரமான கருத்துக்களை நாம இப்ப பார்க்க போறோம். அவர்கிட்ட சின்ன பசங்களை கூட்டிட்டு வராங்க. ஆனா அவரோட சீஷர்கள் இவங்கெல்லாம் ஒரு தொந்தரவுன்னு நினைச்சு அவங்கள தடுக்கிறாங்க. அப்போ இயேசு அவங்கள திருத்துறாரு. பாருங்க, கடவுளோட ராஜ்யத்துல உண்மையான மதிப்புங்கிறது ஒரு குழந்தையோட மனசு மாதிரி இருக்கணும். அதாவது தாழ்மையும் முழு நம்பிக்கையும் இருக்கிற இடத்துல தான் உண்மையான மதிப்பு இருக்குன்னு புரிய வைக்கிறாரு. இந்த சம்பவம் நடந்த உடனேயே ஒரு பணக்கார செல்வாக்குள்ள வாலிபம் வர்றான். இவன் அந்த தாழ்மையான குழந்தைக்கு அப்படியே நேருது. வாழ்க்கையில நிறைய சாதிச்சவன். அவனோட செயல்கள் மூலமாவே நித்திய ஜீவனை அடைஞ்சிடலான்னு நம்புறான். அவன் சொல்றான், இந்த அடிப்படை கட்டளைகள் எல்லாத்தையும் நான் சின்ன வயசுல இருந்தே கரெக்டா கடைபிடிச்சிட்டு வர்றேன்னு. சொல்லப்போனா அவனோட பார்வையில அவன் ஒரு குறையில்லாத ரொம்ப நல்ல வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தான். ஆனா இயேசு சொல்றாரு, இல்ல, வெறும் சட்ட திட்டங்களை கடைபிடிக்கிறது மட்டும் பத்தாது, உன்கிட்ட இன்னொரு குறை இருக்குன்னு. இதுதான் அவனுக்கு வைக்கப்பட்ட கடைசி சோதனை. இது அவனோட மனசோட உண்மையான நிலையை வெளிச்சம் போட்டு காட்டுது. அந்த சவால் ரொம்பவே நேரடியானது. உனக்குன்னு இருக்கிற சொத்து எல்லாத்தையும் வித்து ஏழைகளுக்கு கொடு, அப்புறம் என்ன பின்தொடரு. இந்த இடத்துல தான் ஒரு உண்மை வெளிப்படுது. அவனுக்கு கடவுளை விட அவனோட பணமும் சொத்தும் தான் ரொம்ப முக்கியமா இருந்திருக்கு. அந்த பணக்கார வாலிபன் ரொம்ப சோகத்தோட அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் இயேசு தன்னோட சீஷர்களுக்கு ரொம்பவே அதிர்ச்சியான ஒரு போதனைய சொல்றாரு. இது வெறும் சட்டம், மனநிலை எல்லாத்தையும் தாண்டி மனுஷனோட முயற்சிக்கும் கடவுளோட சக்திக்கும் நடுவுல இருக்கிற எல்லைய பத்தின ஒரு முக்கியமான உண்மையா அமையுது. அவர் சொல்றாரு, பணக்காரன் ஒருத்தன் கடவுளோட ராஜ்யத்துக்குள்ள போறதை விட ஒரு ஒட்டகம் ஊசி காதுக்குள்ள நுழையிறது சுலபம்னு. இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு உவமை. அதாவது, செல்வம் எப்படி ஒருத்தனுக்கு பரலோக ராஜ்யத்துக்குள்ள நுழையவே முடியாத ஒரு பெரிய தடையா மாறிடுங்கிறத இது காட்டுது. இது கேட்டதும் சீஷர்கள் அதிர்ந்து போறாங்க. அவங்க கேக்குறாங்க, இவ்வளவு நல்லவனா? சட்டத்திட்டத்தை எல்லாம் கடைபிடிக்கிற ஒரு பணக்காரனாலேயே முடியலனா அப்போ யாரால தான் ரட்சிக்கப்பட முடியும்னு. இதுக்கு இயேசு கொடுத்த பதில்தான் இந்த முழு பகுதிக்கும் மைய கருத்து. அவர் சொல்றாரு, ரட்சிப்புங்கிறது மனுஷனோட முயற்சி, அந்தஸ்து இல்ல சொத்து பத்து இதையெல்லாம் வச்சு வர்றது இல்ல. மனுஷனால முடியாத இந்த காரியம் கடவுளால மட்டும்தான் முடியும். கடைசியா பேதுரு ஒரு கேள்வி கேக்குறாரு. நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களை ஃபாலோ பண்றோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்னு. இந்த கேள்வி இந்த உலகத்தோட மதிப்பீடுகளையே மொத்தமா தலைகீழ புரட்டி போடுற ஒரு இறுதி போதனைக்கு வழிவகுக்குது. இயேசு இதுக்கு ஒரு அட்டகாசமான பதில சொல்றாரு. அவரை பின்தொடர்றதுக்காக செய்யப்படுற ஒவ்வொரு தியாகத்துக்கும், அதாவது நீங்க விடுற வீடு, குடும்பம், சொத்து எதுவா இருந்தாலும் சரி, அதுக்கு இந்த உலகத்திலையும் சரி, வரப்போற உலகத்திலையும் சரி பல மடங்கு அதிகமான வெகுமதி கிடைக்கும்னு விளக்குறாரு. இது ஒரு புதுவிதமான கணக்கு. கடைசியா ரொம்பவே யோசிக்க வைக்கிற ஒரு விஷயத்தோட இந்த உரையாடலை முடிக்கிறாரு. இந்த வார்த்தைகள் வரலாறு முழுசும் எதிரொலிச்சுக்கிட்டே இருக்கு.
அதிகாரம், அந்தஸ்து, உண்மையான பெருமைன்னு நம்ம எதையெல்லாம் நினைச்சிட்டு இருக்கோமோ அது எல்லாத்தையும் திரும்ப ஒரு தடவை யோசிச்சு பார்க்க சொல்லி நமக்கு ஒரு பெரிய சவாலை கொடுக்குது. எழுந்திரு இதயம், இயேசுவை நோக்கு. எதிர்ப்பு வந்தாலும் பயப்படாதே. உண்மை வழியில் அவர் நடந்தார், ஒளி போல உலகை மாற்றினார். மக்கள் கூட்டம் வந்து சேர்ந்தது, அவர் வார்த்தை வாழ்வை மாற்றியது. அன்பு கொண்டு அவர் கற்றார், உண்மை வழியை காட்டினார். பரிசேயர்கள் சோதனை செய்தார், கேள்விகளால் அவர் பார்த்தார். ஆனால் இயேசு அஞ்சவில்லை, தேவன் சத்தியம் மாற்றவில்லை. எழுந்திரு இதயம், இயேசுவை நோக்கு. எதிர்ப்பு வந்தாலும் பயப்படாதே. உண்மை வழியில் அவர் நடந்தார், ஒளி போல உலகை மாற்றினார். குழந்தைகள் அருகில் வந்தார்கள், அன்பு கையில் அவர் ஆசீர்வதித்தார். குழந்தை மனம் கொண்டவர்க்கே தேவநாடு திறந்திருக்கும் என்றார். எளிய நம்பிக்கை பெரிய பலம், அன்பு வழிதான் வாழ்வின் நிலம். சிறிய இதயம் பெரிய விசுவாசம், அதுவே தேவன் பாராட்டும் வாசம். எழுந்திரு இதயம், இயேசுவை நோக்கு. எதிர்ப்பு வந்தாலும் பயப்படாதே. உண்மை வழியில் அவர் நடந்தார், ஒளி போல உலகை மாற்றினார். செல்வம் கொண்ட இளைஞன் வந்தான், நித்திய வாழ்வு கேட்டு நின்றான். இயேசு சொன்னார், பின்பற்று நீ. ஆனால் அவன் மனம் தளர்ந்தது. செல்வம் அல்ல உண்மைதான், தேவனுடன் நடப்பதை ஜெயம்தான். மனிதனால் முடியாததை தேவன் செய்வார் அதிசயமாக. முன்னோர் பின்னோர் மாறிடும் நாள், தேவன் ராஜ்யம் வெல்லும் காலம். எதிர்ப்பு வந்தாலும் ஒளி அணையாது, இயேசு வழி என்றும் மங்காது.